ஹாய். வேவ் ஃபங்க்ஷன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன டாப்பிக்கு. குவாண்டம் மெக்கானிக்ஸில் நம்ம எங்கே எடுத்தாலும் நம்ம சை ஸ்டார் இப்படியெல்லாம் நம்ம போட்டு வந்து பார்த்துருப்போம். இல்லை மாடுலஸ் ஆஃப் சை ஸ்கொயர் இப்படியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ பேசிக்காக வாட் இஸ் மீன் பை சை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம தட் இஸ் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆக்சுவலாக அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு சிஸ்டத்தோட ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு வேரியபிள் தான் அது. ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தோட ஸ்டேட்டை டிட்டர்மைன் பண்ணுறது தான் இந்த சை வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்றது. நம்ம மேட்டர் வேவ்னு ஒரு கான்செப்ட் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், டி பிராக்லி வேவ்ஸ் அப்படின்ட்டு. அப்போ ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருப்போம், த வேவ் பார்ட்டிக்கல் இஸ் அசோசியேட்டட் வித் த வேவ் இஸ் நோன் ஆஸ் அ மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/pன்னு சொல்லியிருப்போம். ஞாபகம் இருக்கா? நம்மளே நிறைய ஷார்ட்ஸில் சொல்லியிருப்போம். ஸோ தட் இஸ் த வேவ் அசோசியேட்டட் வித் த பார்ட்டிக்கல், இல்லை த பார்ட்டிக்கல் அசோசியேட்டட் வித் த வேவ். அதை தான் நம்ம டி பிராக்லி வேவ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நான் அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வேவ் குவாண்டம் மெக்கானிக்ஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லைட்டாக இருக்கட்டும் எலக்ட்ரானாக இருக்கட்டும் தட் ஹேஸ் அ டுயல் நேச்சர் அண்ட் அது வந்து வேவாக வந்து சம் பிளேசஸில் வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்கிறோம்ல. அது மாதிரி வேவாக ஆக்ட் ஆகும்போது அதுக்குள்ளே பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ வேவாக ஆக்ட் ஆகுது, அதையே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஸ்மால் போர்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குவாண்டா அப்படின்னு வந்து சொல்லுவோம், எனர்ஜி பேக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது இந்த ஹோல் வேவில் எனக்கு ஒரு பார்ட்டிக்கல் எங்கே இருக்குது அப்படின்னு இந்த சிஸ்டமோட ஸ்டேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் வந்து சை ஆஃப் r, t அப்படின்னு வந்து போடுவேன். இதில் r அப்படின்றது பொசிஷனு அண்ட் வந்து tன்றது டைம். ஸோ எந்த டைமில் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த சை இஸ் அ வேவ் ஃபங்க்ஷன். அண்ட் மோர் ஓவர் இந்த சைன்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தட் ஸ்டேட். அதுதான் சிம்பிளி இது வந்து ஒரு ஸ்டேட் வேரியபிள். பட் எனக்கு எக்ஸாக்டாக ஒரு வேவ் வந்து எப்படி ஒரு வாட்டர்லேயோ இல்லை வேறு ஏதோ மீடியத்துலேயோ போகுதுன்றதை என்னால் சையை வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் நோ. ஓகேவா? ஸோ மேத்தமெட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தட் வேவை நம்மளால் வந்து சொல்ல முடியும் இந்த சையை யூஸ் பண்ணி. ஸோ அதனோட ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டமை சொல்கிறது தான் சிம்பிளாக வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. தேங்க்யூ.